ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி டயல் டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. இத்தனை கலைகளும் படைக்கப்பட்டது மனிதர்களுக்காக தான். ஆனா அந்த மனிதர் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த 64 கலைகளுமே பயன்பெறும். 65வது கலையாக ஒன்று அறிமுகப்படுத்தினால் நிச்சயமாக நாங்க வேண்டாம்னா சொல்லுவோம். அதை அறிமுகப்படுத்திருக்காங்க வேற யாருமே இல்ல, நமது நிகழ்ச்சியோட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்தான். 65வது கலைன்னு நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ வைக்கும் கலையாகிய ரெய்கி மற்றும் சுஜோ. இதை பத்தி தான் இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலா கொடுக்க போறோம். இதை பற்றி பேசுவதற்காக இங்கு வருகை தந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் எங்களுடைய PS டாக்டர் லலிதா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் ஆபரேஷன் இல்லாம உடம்ப சரிப்படுத்தவே முடியாதது மனிதர் மனத்துல ஆணித்தரமா முத்திரை பதிச்ச மாதிரி ஆகி போச்சு அவங்களுடைய மனசு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அதையும் தாண்டி நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சுட்டு வர்றீங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த ரெய்கி சுஜோ. இத பத்தி சுஜோக்கு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ரெய்கி பத்தி பேசலாம். ரெய்கினா என்னம்மா? ரெய்கின்றது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவத்துல நம்ம உடலை மட்டும் பாக்குறோம். இது உடல் இது ஒரு போஸ்ட்மார்ட்டத்துல பாத்தீங்கன்னா உயிர் இல்லாத பாடி சடலன்னு சொல்றோம் இல்லையா, அது கூட இது உண்டு. உயிரில் இருக்கிறதுக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்? மூச்சு எடுக்கிறோம். காற்றுன்றது இந்த காற்றுன்றது நம்ம காற்றுன்னு சொல்லாம இயற்கையா படைக்கப்பட்ட பிரபஞ்ச சக்தி அப்படின்றோம். ஒரு சக்தி நமக்குள்ள வேணும்னா ஒரு இயந்திர மாதிரி நம்மளுடைய பாடி. இது வெறும் பாடி. இதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு இருக்கு. இது மருத்துவத்துல இத பத்தி தெரியாது, மாடர்ன் சயின்ஸ்ல இத பத்தி தெரியாது. உடம்புல இருக்கிற பாகத்தை பாக்குறோம், அதுக்கு வேண்டிய தேவையான அதை பார்க்க முடியலன்னு அறுத்து எப்படி இருக்கான்னுட்டு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சு அதுக்கு மருந்து கொடுக்கறாங்க. ஆனா இந்த மருந்து நம்ம உயிர் இருந்தாதான் மருந்து சாப்பிட முடியும். உயிர் எப்படி வரும்? இந்த காற்று இயற்கையிலேயே படைக்கப்பட்ட காற்று இருக்கு இல்லையா, அந்த இயற்கையில காற்று 24 மணி நேரம் மூச்சு இருக்கிறோம். அந்த மூச்சு தான் நமக்கு உயிர் கொடுக்கறது. உயிர் கொடுக்கிற மூச்சு இயற்கையிலேயே உள்ள சக்தி, பிரபஞ்ச சக்தி நம்ம வாழ வைக்கும். இது வாழ வைக்கிறதுக்கு இந்த சக்தி நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாத சுத்தி நம்மள எல்லாருக்குமே உண்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வேற ஒண்ணுமே வேணாம். அந்த காற்றே நமக்கு மருந்து. உணவே மருந்தே வேணான்ற காலம் போய் காற்றே மருந்துன்ற காற்று எப்படி வரும்? இவ்வளவு பெரிய பாடியில இந்த இடம் மட்டும் போறாது. மூக்கு இருக்கு இல்லையா, அது மட்டும் போறாது. இந்த 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம 24 மணி நேரம் சுவாசிக்கிறோம். ஆனா சுவாசிக்கிற காற்று எப்படி வரும்? இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை சுத்தியே இருக்கு. ஒரு குளோப் மாதிரி இருக்கு. அந்த குளோப் மாதிரி இருக்கிற 6ஆம் பேரு. இந்த 6ஆம் வழியா இந்த சக்தி போய் இங்க பாத்தீங்கன்னா 7 கலர் இருக்கு பாருங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு. அந்த வானவில் கலர் நம்மளை சுத்தி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சக்தியை நம்ம சுவாசிக்கிறோம். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாடி நம்மளுக்கு ஆரிக் பாடி இருக்கு. இது வழியாக தங்கு தடை இல்லாம எப்ப நமக்கு சக்கரா வழியா எனர்ஜி வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம உயிரோட இருக்கிறோம். சோ இதுதான் நடக்கிறது. இப்ப 7 சக்கரங்கள் வழியாக நமக்கு சக்தி வருது. இந்த சக்கரங்கள் எப்படி வருதுன்னா இந்த சக்கரங்கள் வழியாக நம்ம 24 மணி நேரமும் மூச்சு இழுத்துட்டு இருக்கோம். இதுதான் நடக்கிறது. மூச்சு இழுக்கிறது மட்டும் இல்ல, இந்த இழுக்கிற மூச்சுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி தான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. இந்த 7 சக்கரங்கள் நம்மளுடைய பாடி உள்ள இருக்கிற பாடி இருக்கு இல்லையா, அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட். அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட். ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் உண்டு. சோ இந்த உயிர்ன்றது இது உயிர், இது உடல். இது ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அது ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 7 சக்கரங்கள் வழியாக முதல்ல ஒரு சக்கரம் இருக்கு நம்ம பாடின்ற சகசிர சக்கரம், அக்னி சக்கரம், விசுத்த சக்கரம், அனாகத்தான் 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா. இந்த 7 சக்கரங்கள் வழியாக 24 மணி நேரமும் நம்ம சுவாசிக்கிறோம். இதுதான் ஆரோக்கியத்துக்கு. சோ ஆரோக்கியத்துக்கு இந்த 7 சக்கரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு சக்கரவுக்கும் ஒரு ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்கு. அதை பத்தி அதனுடைய கனெக்ஷன் தெரியும். ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் பத்தி நம்ம மாடர்ன் சயின்ஸ் தெரியும். நான் இப்ப என்ன சொல்றேன்,
இந்த சயின்ஸ் வந்து பழமையான சக்தியை பத்தி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. இந்த மாடர்ன் பாடி வந்து நம்ம இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் இதுக்கும் எப்படி கனெக்ட் பண்ணிடுறது அப்படின்னு ஒரு சயின்டிபிக்கா வாழ வைக்கும் கலை. நீங்களும் நான் வாழ்ந்தா போறாது, எல்லாரும் வாழ வைக்கும். இது ஒரு கலையா கத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நிறைய நோய்கள் வாயில சொல்ல முடியாத நோய்கள் வந்தாச்சு. இதுல எந்தெந்த நோய்களுக்கு இந்த ரெய்கி வந்து குணப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இதுக்கு மட்டும்தான் சரி போகும், இல்ல எல்லா நோய்களுக்குமே குணப்படுத்த முடியுமா? நோய்ன்றது வந்து தங்கு தடையில நான் ஆரோக்கியமா இருக்கேன்னா, இப்ப நம்ம படம் காமிச்சாலே அது வந்து தங்கு தடையில்லாம சக்தி உள்ள போயிட்டு இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கும். எப்ப ஒரு சக்கரால ஒரு தடை ஏற்படுறதோ, சக்தி உள்ள போகலையோ, அப்ப அந்த பர்டிகுலர் சக்கரம் வேலை செய்யாது. எந்த பர்டிகுலர் ஒரு நம்ம பாடியில வந்து ஒரு சக்கரம் தனியா வேலை செய்யல, ஒரு ஹார்மோன் செக்ரேட்டிங் தனியா வேலை செய்யல. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வருது, பிரெஸ்ட் கேன்சர். என்ன பண்றோம், டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சா மருந்து கொடுக்கறோம், அப்புறம் இல்லன்னா பிரெஸ்ட் அறுத்து போட்டுரும், சர்ஜரி. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட்ல பிரெஸ்ட் வளருது எப்போ, அந்த பருவம் அடையிறச்சு மாதவிடாய் காலம் வரைச்ச குழந்தைய வந்து 12 வயசு 13 வயசுக்கு பிரெஸ்ட் டெவலப் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு சக்தி அந்த பிரெஸ்ட் டெவலப் ஆக வைக்கிறது. அப்ப எந்த சக்தி, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதுல ஒரு ஹார்மோன், ஓவரில இருந்து வர ஹார்மோன் வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட். இத்தனால ஏன் வரல இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், மாதவிடாய்? அதுக்கு இங்க ஒரு ஆர்கன் சக்கரா இருக்கு. அந்த சக்கரம் வந்து மேல ஆக்னிய சக்கரா, இது வந்து சரியா வேலை செஞ்சாதான் இங்க ஓவரி சரியா வேலை செய்யும். இந்த ஓவரி சரியா வேலை செஞ்சாதான் பிரெஸ்ட் டெவலப் ஆகுது. சோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துதானே பிரெஸ்ட் வந்து கேன்சர் ஆகுது. சோ ஹார்மோனல் பேலன்ஸ் கொண்டு வராம பிரெஸ்ட் மட்டும் அறுத்து போட்டுட்டா. சோ இப்ப நாங்க என்ன பண்றோம், இப்ப பிரெஸ்ட் கேன்சர் வருது, கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹார்மோனல் பேலன்சிங் கொண்டு வரும். ஹார்மோனல் பேலன்சிங் என்ன, சக்கரா பேலன்சிங். ஒரு 7 சக்கரங்களுக்கும் பேலன்ஸ் கொண்டு வந்துட்டு ஹார்மோனல் பேலன்சிங் கொண்டு வந்து எல்லாமே சரியா போயிடும். இதுதான் பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்றது கிடையாது. புற்றுநோய்கள் கூட நிச்சயமா, புற்றுநோய் வந்து ரொம்ப டெவலப் ஆகி நாளைக்கு போறாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஸ்டேஜ்ல வராங்கன்றத வச்சு நம்ம பண்ண முடியும். இப்ப மேம் சொன்னீங்க மூல காரணத்துக்கு போறது எனர்ஜி. ஓகே மேம் சொன்னீங்க மேம், எந்த சக்கராவில இருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சாதாரண மனிதனுக்கு இப்ப எனக்கு இந்த சக்கரால பிரச்சனைன்னு நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறேன்? நீங்க வந்து சக்கரால பிரச்சனை நீ கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து நாங்க வந்து ஒரு மெஷினே யூஸ் பண்றது இல்ல, ஒரு டெஸ்டும் கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. இப்ப என்ன பண்றோம், ஒரு பேஷண்ட் வராங்க, இப்ப நீங்க வந்து எனக்கு வீசிங் இருக்குன்னா, வீசிங் என்ன, மூச்சு இழுக்கிற மூச்சுல ஏதோ தடை இருக்கு. அதனால என்ன பண்றோம், இப்ப மூச்சு எங்க இருந்து முதல்ல வந்து மூல காரணம் வந்து இங்க தடை இருக்கு. அதனால இதுக்கு வந்து ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, மூக்கு, அது வந்து இந்த ஆக்னிய சக்கரால. அப்புறம் இந்த குழை பாதை இருக்கு இல்லையா, அதுல தடை இருக்கு. அதனால இங்க விஷுத்த சக்கரா. அப்புறம் லங்ஸ் தான், நீங்க வந்து மூச்சு விட முடியல, நீங்க லங்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்க. நாங்க என்ன பண்றோம், 3 சக்கராவையும், அதாவது மூச்சு இழுக்க ஒண்ணுத்துக்கு, இங்க இருக்கிற ஆர்கனுக்கு, இங்க இருக்கிற ஆர்கனுக்கு, எல்லாத்துக்குமே இந்த 3 சக்கராவை சரி பண்றோம். நீங்க வந்து சொல்ல வேண்டியது, நாங்க வந்து நீங்க வந்து எனக்கு ஆஸ்மா வீசிங் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எத்தனை நாளா தொடங்குது, ஏன் தொடங்குதுன்னு பேஷண்ட் கிட்ட இருந்து நாங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ எங்களுக்கு எந்த சக்கரா வேலை செய்யலன்னு தெரியும். ஸ்டமக் வேலை செய்யல, அசிடிட்டி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல போறோம். ஆனா இது தனியா வேலை செய்யல. இந்த ஸ்டமக் என்ன பண்றோம், ஒரு ஆர்கனும் ஒரு ஆர்கனும் தனியாவே வேலை செய்யாது. அதனால என்ன பண்றோம், இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டமக்ன்றது தனியா வேலை செய்யாது. அதனால என்ன பண்றோம், ஸ்டமக்கு வந்து வாயு வழியா தானே சாப்பாடு போடுறோம். அப்ப அங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சக்கரா இருக்கு, மணிப்பூர சக்கரா, அது சரியா போயிடுச்சுன்னா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கு காரணம், மூல காரணம் இங்க இருக்கு. இது செஞ்சா சரியா வேலை செஞ்சாதான் ஆக்னிய சக்கரா. ஆக்னிய சக்கரா சரியா வேலை செஞ்சாதான் மற்றதெல்லாம் சரியா. ஒண்ணு வந்து என்கிட்டதான் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஒரு சக்கரா இருக்கு, அந்த சக்கரா சரியா வேலை செஞ்சா மற்ற சக்கரா எல்லாம் சரியா வேலை. நீங்க இங்க சொல்லும் போது எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது இந்த பிரஷர், தலைவலி, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். இதுல வந்து ரெய்கி எந்த அளவுக்கு ரிலீஃப் கொடுக்குது? எல்லா டிசீஸ்க்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் மூல காரணம். ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து இப்ப நான் ஆரிக் பாடி காமிச்சேன் இல்லையா, இந்த இடத்துல வர்ற மனசுல தானே. நம்ம மனசுன்றது நம்ம பாடிக்குள்ள இல்ல, இந்த ஆரிக் பாடின்னு ஒண்ணு காமிச்சல அதுலதான் இருக்கு. அந்த ஆரிக் பாடியில ஸ்ட்ரெஸ் மனசுல வந்து எனக்கு மனசுல ஏதோ
ப்ராப்ளம் இருக்கு, மனசு அமைதியை இழுக்கிறோம். இப்ப மனசு அமைதியை இழுக்கிறச்ச என்ன பண்றோம், ஆங்ஸைட்டி, டென்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ன்றோம். இப்ப வர்ற சக்தி வெளியேந்து வர சக்தி தடைப்படுறது. இப்ப தடைப்படுறச்சு இங்கே தடைப்பட்டதுன்னா உங்களுக்கு தலைவலி, இங்கே தடைப்பட்டதுன்னா மார்வலி, இங்கே தடைப்பட்டதுன்னா வயிற்று வலி. எங்க தடை இருக்கோ அந்த சக்கரா சரியா வேலை செய்யாது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு சக்கராக்கு ஒரு கிளாண்ட் இருக்கு இல்லையா, எண்டோக்ரைன் கிளாண்ட், அந்த ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் சரியா வேலை செய்யாது. பாடி கடைசியில சிம்டத்தை காமிக்கிறது. நாங்க we don't go by the symptoms. ஸ்ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்ப நாங்க என்ன பண்றோம், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே காரணம்ன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிலேயே பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் குருவாரம் சொல்றேன் இல்லையா, மனசு அமைதிக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ஒவ்வொரு வாரமும் 10 to 11 வரைக்கும் ஒரு மன அமைதிக்காக நீங்களே ஒரு நாள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மன அமைதிக்காக எப்படி தியானம் பண்றது. தியானம்ன்றது ஒரு சுவாமி படத்தை வச்சுக்கிட்டோ வேற குரு படத்தை வச்சுக்கிட்டோ கிடையாது. தியானம்ன்றது நமக்குள்ள இருக்கிற சக்திய அதிகப்படுத்திட்டு என்னுடைய மனசு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த மனசை எப்படி கொண்டு வருது, மனசும் பாடியும் கோஆர்டினேட் பண்றதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஒரு நேர் இருக்காங்கம்மா. வணக்கம், டாக்டர் பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் பாம்பேல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம், நாங்க பாம்பேல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். நாங்க ரேக்கில ஃபர்ஸ்ட் இதுலயும் அட்டெண்ட் பண்ணியாச்சு. நாங்க அப்பயும் தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்ணலாம்னு இத்தனைக்கு நான் பண்றேன், கொஞ்சம் ரேக்கியும் பண்றேன் நானு. என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். நீங்க சிம்டத்தை தான் சொல்றீங்க. தலைவலின்றது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. அந்த தலைவலிக்கு நிறைய காரணம் இருக்கு. எவ்வளவு நாளா தலைவலி வருது, தலைவலிக்கு சைனசைட்டிஸ் இருந்தா தலைவலி வரும் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன், சைனசைட்டிஸ் இருந்தா தலைவலி வரும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா தலைவலி வரும், சில பேருக்கு அசிடிட்டி இருந்தா தலைவலி வரும், சில பேருக்கு கழுத்து வலி இருந்தா தலைவலி வரும், பிரஷர் இருந்தா தலைவலி வரும். அதனால நீங்க வரைச்ச எவ்வளவு நாளா தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைன்றது இந்த இடத்துல இருக்கு. நாங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த சுஜோக்குன்னு ஒண்ணு இருக்கு அதால டெஸ்ட் பண்ணிட்டு, அந்த ப்ரோப் இருக்கு அதால டெஸ்ட் பண்ணிட்டு, வேற எந்த ஆர்கனும் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாத்துட்டு கையிலேயே டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹார்மோனல் பேலன்ஸிங் கொண்டு வந்துட்டு சரியா போயிடும். தலைவலின்றது ஒரு அறிகுறி, அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. அதனால நீங்க ரேக்கி பண்றச்ச எல்லா சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணீங்க. பண்றச்ச நீங்க எனக்கு தலைவலி போகணும் சொல்லாதீங்க. தலைவலின்றது ஒரு அறிகுறி. எல்லா பேலன்ஸையும் கொண்டு கையை கண்ண மூடிட்டு சக்கரை மேல உங்க பாம் சக்கரை மேல கையை மட்டும் வச்சுட்டு மனசை வச்சுட்டு பண்ணீங்கன்னா சரியா போயிடும். நன்றிமா, உங்களின் நிலைப்புக்கு 20 வருட அனுபவம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இத்தனை வருட அனுபவத்துல விசித்திரமான ஒரு பேஷண்ட் சொல்லி ரெய்கில குணப்படுத்தினவங்க உங்களுக்கு சட்டுன்னு சொல்ற மாதிரி யாராவது? விசித்திரமான பேஷண்ட் ஒரு பேஷண்ட் 4 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அப்பெண்டிசைட்டிஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த வலி சரியா போலன்ட்டு அப்புறம் யூட்ரஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 3வது ஆபரேஷன் கேல் பிளாடர், அதுக்கப்புறம் ஏதோ காம்ப்ளிகேஷன் வெறும் அவங்களுக்கு ஒரு லிக்விட் டயட் மட்டும் சாப்பிடுங்க. 3 ஆபரேஷனுக்கு அப்புறம் 4வது ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிக்விட் டயட், அவங்களுக்கு வலி போல இந்த இடத்துல நேவல சுத்தி வலி. அதனால என்ன பண்ணாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க வெறும் லிக்விட் டயட் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு 2 மாசம் 3 மாசம் லிக்விட் டயட்லயே இருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்கிட்ட வந்தாங்க. வந்த அப்புறம் இந்த கையிலேயே இருக்கு இல்லையா, கையிலேயே இந்த ஆர்கன் எல்லாம் இங்கேயே இருக்கு. இதுதான் சுஜோக். இப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல தானே நேவல், இந்த இடத்துல வலி 24 மணி நேரம் வலி. அப்ப நான் என்ன பண்ண, இந்த இடத்துல வச்சுட்டு இன்டெஸ்டைன் இங்க இருக்க ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த இடத்துல அவங்களுக்கு வலி இருந்திருக்கு. ஏன்னா நான் அனாட்டமி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தேன். அதனால எனக்கு பேசிக் அனாட்டமி தெரியும். ஆனா இது பண்றச்சு அதெல்லாம் மறந்துட்டு உங்க சொல்றதை வச்சுட்டு நான் பண்றேனே தவிர, இப்ப இந்த இடத்துல அமுத்தின உடனே நான் நேவல் கிட்ட இந்த இடத்துல அமுத்தின உடனே அவங்களுக்கு 2 மாசமா பெர்சிஸ்டிங் பெயின் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா ஒரு 2-3 சிட்டிங் ஆரம்பிச்சு 4வது சிட்டிங் வரைச்சு நீங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுல இருந்து அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, வலியும் போயிடுச்சு. அதிசயமா இருக்கு. நிச்சயமா நீங்க சொல்றதே எனக்கு அதிசயமா இருக்கு. ஒரு நேர் பாத்துட்டு வரலாமா? வணக்கம், டயல் டாக்டர் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய நேம் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் கீழ்பாக் மேடம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு குட் ஈவினிங் டாக்டர். எனக்கு 54 years old.
இப்ப என்னன்னா எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது வெளியில சப்போஸ் குப்பை கிடக்குது, சப்போஸ் யாராவது தப்பு பண்றாங்க, எனக்கு சில கோபங்கள் வருது எனக்கு. That is due to stress or due to some imbalance in my health condition. கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ணணும். ரேக்கில ஏதாவது எனக்கு மெத்தட்ஸ் இருக்குதா கியூர் பண்றதுக்கு? ரேக்கில அதாவது எனக்கு கோவம் வந்து எனக்கு தான் ஆபத்து. கோவம் வந்தா மத்தவங்களுக்கு ஒண்ணும் வரைக்கும் 4 நாள் நீங்க கோவிச்சிட்டீங்கன்னா அந்த ஆள் வேற கோவம் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மரியாதை நீங்க குறைச்சிக்கிறீங்க. கோவம்ன்றது வரக்கூடாது. ஏன்னா எனக்கு தானே கோவம் வருது. என்னுடைய கோவத்தை நான் அடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், மனசு ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணினா கோவம் வராது. எனக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னா யாரோ தப்பு பண்றாங்க, நீங்க மத்தவங்க தப்பு பண்றது நீங்க உணர்றீங்க. ஆனா எனக்கு அவங்க தப்பு பண்றது அவங்கள கரெக்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது. நல்லதனமா சொன்னீங்கன்னா நீங்க காரியத்தை சாதிக்கலாம். நீங்க கோவிச்சுட்டு அதே வார்த்தையை சொன்னீங்க இப்படி பண்ணிடா அப்படின்னீங்கன்னா அவன் பண்ண மாட்டான், வேற வேலை போவார். ஆனா இது கொஞ்சம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கொஞ்சம் நல்லதனமா பண்ணினீங்கன்னா அன்போட எது பண்ணாலும் அது வந்து சக்சஸ் கொண்டு வருது. அதான் ஆனா அன்புன்றது உங்களுடைய மனசுக்குள்ள வரணும். அந்த கோபத்துக்கு எதிர்ப்பது வந்து அன்பு. அது உங்களை அந்த வெறுப்பு எடுத்துட்டு விருப்பமா இருந்தீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க திருச்சிக்கணும். அதுக்குதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஹார்மோனல் பேலன்சிங் தானே வந்துடும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ல. நன்றி சார், உங்களின் அழைப்புக்கு. இது எல்லாருக்குமே பொருந்துற ஒரு பதிலா சொல்லியிருக்கீங்கம்மா. இதை தவிர நிறைய பேருக்கு கட்டிகள் வருது. இந்த கட்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ஆபரேஷனுக்கு தான் போறாங்க. ஆனா நம்ம ரேக்கிலேயோ இல்ல சுஜோக்லயோ இது ஆரம்ப காலகட்டத்துல எப்படி நம்ம சரி கட்டினா என்ன மாதிரி ஃபைப்ராய்டு கட்டியா இருக்கலாம். ஃபைப்ராய்டு அதுதான் இப்ப சொன்னீங்க. ஃபைப்ராய்டு கட்டின்றது வந்து யூட்ரஸ். ஆமா, யூட்ரஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ அது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டிக்கோ ஓவரி வந்து அதை செக்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதவிடாய் வருது. யூட்ரஸ் சரியா எவ்ரி மந்த் ப்ளீடிங் வருது, அதுக்கப்புறம் சரியா போறது, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன். அதுல ஒரு கட்டி வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்றதுக்கு இந்த ஓவரியோ யூட்ரஸோ எல்லாமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிட்யூட்டரி அக்கார்டிங் டு மாடர்ன் சயின்ஸ். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்னோ சக்கரா இங்க இருக்கு. அந்த ஆக்னோ சக்கரா சரியா வேலை செஞ்சாதான் பிட்யூட்டரி அதனுடைய சார்ந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா வேலை செய்யும். எப்ப ஆக்னோ சக்கரா சரியா வேலை செய்யறதோ பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா வேலை செஞ்சு ஹார்மோனல் பேலன்சிங் தானே வருது. ஹார்மோனல் பேலன்சிங் வந்ததுன்னா அதாவது ரொம்ப பெரிய கட்டி 7 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஓன் லிமிடேஷன் இருக்கு. இப்ப சின்னதா ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் அப்படின்னா இது பேலன்சிங் பண்ணிடலாம். ஓவரி சரி பண்றதுக்கு பிட்யூட்டரிக்கு போறோம். ஆனா நாங்க பிட்யூட்டரியா ஓவரியான்னு பார்க்காம சக்கராக்கு போய் பண்றோம் வெளியிலேயே. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? நேர்களை நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. டயல் டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். My height is 5'6". I know to cook well. I'm cute, right? I'm ready to travel by buses. I'll never